தலா வருமானம். தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. நம்ம இந்திய நாட்டோட தலா வருமானம் பெர் கேபிட்டல் இன்கமாக கால்குலேட் பண்ணணும்னா நம்ம இந்திய நாட்டோட மொத்த வருமானத்தை நம்ம இந்திய நாட்டோட மக்கள் தொகையெல்லாம் வகுத்தா நம்ம இந்திய நாட்டோட தலா வருமானம், ஒவ்வொரு இந்தியரோட தலா வருமானம் கிடைச்சிரும். ஆயிரத்தி 1867 to 1868 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்தியா ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். முதலாக தனிநபர் வருமானத்தை பற்றி சொன்னது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. எந்த புத்தகத்தில்னா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் 1867 to 68 காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு. 1934 ஆண்டில் சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஸ்னட். ஆண்டு 1934. ஜிடிபியின் மதிப்பீடு. மத்திய புள்ளியியல் துறையின் கீழேயுள்ள மத்திய புள்ளியியல் நிறுவனம் CSO ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. தொழிற்துறையின் உற்பத்தியை வருடாந்திர கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP, நுகர்வோர் விலை குறியீடு CPI போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. என்னன்னா ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கும் நிறுவனம் மத்திய புள்ளியியல் நிறுவனம் CSO. CPI நுகர்வோர் விலை குறியீடு, தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP போன்றவைகளை வெளியிடும் அமைப்பு CSO மத்திய புள்ளியியல் நிறுவனம். இந்த CSO எதுக்கு கீழே செயல்படுதுன்னா மத்திய புள்ளியியல் துறையின் கீழே செயல்படுது. அவ்வளோதான். மனிதவள மேம்பாட்டு குறியீடு HTI. மனித மேம்பாட்டு குறியீடு என்பது 1990 ஆண்டு பாகிஸ்தானின் முஹப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வியறிவு மற்றும் வாழ்க்கை தரம், ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு PPP சரி செய்யப்படுகிறது. UNDPயில் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது என வெளியிட்டுள்ளது. 1990 to 2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் HTIயின் மதிப்பு 0.427 இருந்து 0.6440 உயர்ந்தது. இது கிட்டத்தட்ட 50% அதிகரித்து மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா மனித வள மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் முஹப் உல் ஹக், பாகிஸ்தான். இன்சுமாம் உல் ஹக், மிஸ்பா உல் ஹக் அந்த மாதிரி பிளேயர்ஸ் நேம் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். முஹப் உல் ஹக். இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. மனிதவள மேம்பாட்டு குறியீடு HTI அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. அறிமுகப்படுத்தியவர் பாகிஸ்தானை சேர்ந்த முஹப் உல் ஹக். பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன்சுமாம் உல் ஹக், மிஸ்பா உல் ஹக் நம்ம நேமை ஞாபகம் வச்சுட்டு முஹப் உல் ஹக் அப்படிங்கிற பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2018 இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் சோனி கார்ப்பரேஷன், நெட்டில், ஹவுலட் பேக்கார்டு, HP, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், டாடா குழுமம், சிட்டி குழுமம், மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன், பெப்சி நிறுவனம், IBM, கொக்கோகோலா நிறுவனம்.
காட்டின் சுற்றுகள். ஒன்றாவது ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 1947. இரண்டாவது அனிசி, பிரான்ஸ், 1949. மூன்றாவது டார்க்வே, இங்கிலாந்து, 1950-51. 4, 5 மற்றும் 6 ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, 1956 4வது, 1960-61 5வது, 1964-67 6வது. 7வது டோக்கியோ, ஜப்பான், 1973-79. 1986-1994 8வது மற்றும் இறுதி சுற்று வண்டாடல் எஸ்டி, உருகுவே. இதை உருகுவே சுற்று என அழைத்தனர். உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். தலைமையகம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. நோக்கம் வணிகத்தினை கட்டுப்படுத்துதல், அயல்நாட்டு வாணிபம். உறுப்பினர்கள் தலைமை இயக்குனர், துணை தலைமை இயக்குனர் 4 பேர் மற்றும் 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள். ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளதுன்னு கேட்பாங்க. சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஜெனீவாவில் உள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக பயிரிடப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளைபொருட்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்தவெளி சந்தையில் விற்க இயலும். மறுபுறம் திறந்தவெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவார்கள். அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை என்னன்னா, ஒரு பயிர் பயிரிடப்படும் போது அதுக்கு மார்க்கெட்டில், நார்மல் மார்க்கெட்டில் ஒரு 300 செலவழித்து பயிரிடுறாங்கன்னா, ஒரு பயிருக்கு ஒரு வாழைக்குன்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு 300 செலவழித்து பயிரிட்டு மகசூல் வரைக்கும் 300 செலவாகுதுன்னா அது 300 கீழே போனால் அவங்களுக்கு நஷ்டம். 200 விற்றா 100 நஷ்டம். ஆனால் கவர்மெண்ட் அதை கணக்கு பண்ணி ஒரு 350 மீடியம் சப்போர்ட் ப்ரைஸ் வச்சா ஒரு 50 அவங்களுக்கு லாபம். பெரிய லாபம் இல்லைனாலும் சின்ன லாபம். அதான் அப்படி கவர்மெண்ட் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். அதை தான் நம்ம குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இச்சட்டம் தமிழ்நாட்டில் நவம்பர் 1, 2016 அன்று துவங்கப்பட்டது. ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நாள் நவம்பர் 1, 2016. சேமிப்பு கிடங்கு, பஃபர் ஸ்டாக். உபரி உற்பத்தி இருக்கும் மாநிலங்களில் விவசாயிகளிடமிருந்து கோதுமை மற்றும் அரிசியை இந்திய உணவுக் கழகத்தின் FCI மூலம் வாங்குகிறது. விவசாயிகளுக்கு அவர்களின் பயிர்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட விலை வழங்கப்படுகிறது. இந்த விலை குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பயிர்களின் உற்பத்தியை உயர்த்துவதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக விதைப்பு பருவத்திற்கு முன்னர் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்கள் கிடங்குகளில் சேமிக்கப்படுகின்றன. வாங்கும் சக்தி சமநிலை, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. வாங்கும் சக்தி சமநிலை PPP என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு கருத்தாகும். இது ஒரு பொருளாதார கோட்பாடாகும். ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறது. நாடுகளின் வருமான நிலைகள் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான பிற தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சாத்தியமான விகிதங்களை ஒப்பிடுவதற்கு வாங்கும் சக்தி சமநிலையை பயன்படுத்தலாம்.
சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி அமெரிக்காவை 2வது இடத்திற்கு தள்ளியுள்ளது. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் 4வது இடத்துல ஜப்பானும், 5வது இடத்துல ஜெர்மனியும், 6வது இடத்துல ரஷ்யாவும் இருக்குது. இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள். முதல் 5 மாவட்டங்கள்: காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். கடைசி 5 மாவட்டங்கள்: தர்மபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பாகும். ஸோ இந்தியாவில் வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1860. அறிமுகப்படுத்தியவர் சர் ஜேம்ஸ் வில்சன். 1857 பெரும்புரட்சியோட இழப்புகளை ஈடு செய்கிறதுக்காண்டி முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. நிறுவன வரி. வருமானம் ரூபாய் 50 கோடிக்குள் இருந்துச்சுன்னா இந்திய நிறுவனங்களுக்கு 25% வரி, அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு 40% வரி. ரூபாய் 50 கோடிக்கு மேல்னா இந்திய நிறுவனங்களுக்கு 30% வரி, அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு 40% வரி. இந்தியாவில் அரசாங்கத்தினால் 3 அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது. நடுவண் அரசால் எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள் உள்ளன. இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் நடுவண் அரசால் வசூலிக்கப்படுகின்றன. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவண் மற்றும் மாநில அரசாங்களால் வசூலிக்கப்படுகிறது. சொத்துக்களுக்கான வரி உள்ளூர் அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது. இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வரி வருவாய் வசூலிக்கப்படுகின்றது. இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி ஆகும். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் அமைப்பு. ஜிஎஸ்டி மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. எஸ்ஜிஎஸ்டி மாநிலத்திற்குள். மதிப்பு கூட்டு வரி வாட் அல்லது விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசுச்சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிஜிஎஸ்டி மாநிலத்திற்குள். மத்திய சுங்கத்தீர்வை, சேவை வரி, ஈடுசை வரி, கூடுதல் ஆயத்தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம், இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி. ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஐஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு இடையே. 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன: 5%, 12%, 18% மற்றும் 28%. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. ஆயிரத்தி 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமுல்படுத்திய நாடு பிரான்ஸ் ஆகும். ஸோ ஜிஎஸ்டியை முதலில் அமுல்படுத்திய நாடு பிரான்ஸ். ஆண்டு 1954. வளர்வீத வரி அமைப்பு முறையை பற்றி பார்ப்போம். வரி அடிப்படை 10,000 ரூபானா வரி விகிதம் 10%, அதாவது வரி அளவு 1000 ரூபாய். 20,000 ரூபானா வரி அடிப்படை 20,000 ரூபானா வரி விகிதம் 15%, அதாவது வரி அளவு 3,000 ரூபாய். வரி அடிப்படை 30,000 ரூபானா வரி விகிதம் 25%, அதாவது வரி அளவு 7,500 ரூபாய். விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறை. வரி அடிப்படை 10,000 ரூபாய், வரி விகிதம் 10%, அதாவது வரி அளவு 10,000ல் 10%, 1000 ரூபாய். வரி அடிப்படை 20,000 ரூபாய், வரி விகிதம் 10%, அதாவது வரி அளவு 20,000ல் 10%, 2,000 ரூபாய்.
வரி அடிப்படை 30,000, வரி விகிதம் 10%, அதாவது வரி அளவு 3,000 ரூபாய். இதாவது 10,000, 20,000, 30,000 எல்லாத்துக்குமே வரி விகிதம் கான்ஸ்டன்ட் 10% தான். தேய்வு வீத வரி விதிப்பு முறை. வளர்வீத வரி விதிப்பு வருமான அதிகரிப்பு வரியும் அதிகரிக்கும். எடுத்துக்காட்டு வருமான வரி. விகித வரி விதிப்பு வருமான அதிகரிப்பு வரி குறையும். எடுத்துக்காட்டு நிறுவன வரி. தேய்வு வீத வரி விதிப்பு வருமான மாற்றம் எப்போதும் ஒரே வரி. எடுத்துக்காட்டு விற்பனை வரி. அதாவது வளர்வீத வரி விதிப்பில் வருமானம் அதிகரிக்கும், வரியும் அதிகரிக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி. விகித வரி விதிப்பில் வருமானம் அதிகரித்தா வரி குறையும். எடுத்துக்காட்டு நிறுவன வரி. தேய்வு வீத வரி விதிப்பில் வருமான மாற்றம் இருக்கும், எப்போதும் ஒரே வரி இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு விற்பனை வரி. குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள். வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டார பகுதிகளைத் தவிர 2 அடுக்கு நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஓசூர் மற்றும் சேலம் ஆகியவை தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதனை எளிதாக்குவதற்காக எல்காட் நிறுவனம் பின்வரும் 8 இடங்களில் எல்கோசஸ் ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்களை நிறுவியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, மதுரை இலந்தைக்குளம், மதுரை வடபாலஞ்சி கிண்ணிமங்கலம், திருச்சிராப்பள்ளி நாவல்பட்டு, திருநெல்வேலி கங்கைகொண்டான், சேலம் ஜாகீர் அம்மாபாளையம், ஓசூர் விஸ்வநாதபுரம். ஸோ தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா, சென்னையில் சோழிங்கநல்லூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சி பகுதியில் இருக்குது, மதுரையில் இலந்தை குளத்தில் இருக்குது, வடபாலஞ்சி கிண்ணிமங்கலம் ஆகிய பகுதிகளில் மதுரையில் இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் நாவல்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்குது, திருநெல்வேலியில் கங்கை கொண்டானில் இருக்குது, சேலமில் ஜாகிரம்மா பாளையத்தில் இருக்குது, ஓசூரில் விஸ்வநாதபுரத்தில் இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். ஜனவரி 16, 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டமாகும். இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல் ஆகும். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஏப்ரல் 5, 2016. இத்திட்டத்தின் மூலம் பட்டியலின அல்லது பழங்குடியின கடன் பெறுபவர் மற்றும் ஒரு பெண் கடன் பெறுபவர் கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைசஸ் நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 1 கோடி ரூபாய் வரை ஒரு வங்கி கிளைக்கு ஒருவர் என வங்கியில் கடன் பெறுவதை எளிதாக்குவதாகும்.